ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். நேற்றுக்கு முன்தின நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்க திரு ஏவா வேலு அவர்கள் கலைஞர் எனும் தாய் புத்தகத்தை நூலை சென்னையில வெளியிட்டு இருந்தார். அது சிறப்பு அழைப்பாளராக ரஜினி, இது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல முன்னணி தலைவர்கள் வந்திருந்தாங்க. அப்ப சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசும்போது என்ன பேசிட்டாருன்னா, துரைமுருகனை வலுக்கட்டாயமா வம்புக்கு இருக்கிற மாதிரி பேசிட்டாரு. என்னன்னா, திமுகவில் பழைய மாணவர்கள் ஏராளம் என பேசிட்டாரு. கிட்டத்தட்ட இதுல ஸ்பெசிபிக்கா துரைமுருகன் அவர் வம்புக்கு இருக்கிற மாதிரி பேசிட்டாரு. அதுக்கு துரைமுருகனும் பதிலடி கொடுத்துட்டாரு. என்னன்னா, பல்லு போன நடிகர்கள் தொடர்ந்து நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு துரைமுருகனும் பதிலடி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஸ்டேஜ்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்க தலைவரான திரு ஸ்டாலினும் இருக்காரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின், பல முன்னணி தலைவர்களும் இருக்காரு. அவங்க எல்லாம் இருக்கிற அந்த ஸ்டேஜ்லயே ரஜினி துரைமுருகனை முன்பிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டாரு. இது தமிழ்நாடு அரசியல்ல அப்படி ஒரு சலசலப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சரா கலைஞர் அவர்களால் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்து அதுக்கடுத்து அவர் வகிச்ச பதவி கலைஞர் முதலமைச்சரானவருக்கு